லாஸ்ட்டாக நம்ம 2 பேரும் இருந்தாங்களே திலக்கு சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. உண்மையில சூப்பராக இருந்துச்சு. கடைசி அந்த ஃபியூ மினிட்ஸ் வந்து நெயில் பைட்டிங் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மேட்ச் ரெகுலர் தான். ஆக்சுவலி இவ்வளோ விக்கெட் விட்டுருக்கக்கூடாது. பட் கடைசியில் திலக் வர்மா அடித்து வின் பண்ணியாச்சு. கடைசி ஓவர் வரைக்கும் போச்சுல்ல. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 13 ஓவர்லேயே முடிஞ்சிருச்சு. இது கடைசி வரைக்கும் போனால் நம்ம காசு கொடுத்ததுக்கு நல்ல வசூல் தான். இங்கிலாந்து வந்து இல்லை கரெக்டான இது, நம்ம பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. ஸோ கம்பேரிட்டிவ்லி அதனால தான் இருக்கும். தேங்க்யூ. செமையாக அந்த திலக் வர்மா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சிங்கிளாண்டராக முடிச்சு கொடுத்துட்டாரு. சூப்பர் மேட்ச், வெரி என்டர்டைனிங். பட் திலக் வர்மா கடைசி வரைக்கும் நின்று கொடுத்துட்டாரு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெய்லி ஒரு மேட்ச் எல்லாருமே ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர். திலக் வர்மா செம்ம டேலண்டடாக இருக்கு ப்ரோ. அது நான் அவங்க பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலே கண்ணுக்கே தெரியல ப்ரோ. அவ்வளோ செம்ம ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ நான் பும்ரா ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அட்லீஸ்ட் அமீனாச்சும் உள்ள அடுத்த மேட்ச் போட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சில பால் வந்து பவுன்சர்ஸ் எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக போயிடுச்சு ப்ரோ. எக்ஸ்ட்ராஸ் மீன்ஸ் ஒயிட்டில் அவங்க சொல்லலை, தேவையில்லாத பவுன்சர்ஸ் ஓவர் பேஸ் பட்டு எஜ்ஜி பட்டு பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன் மேலே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இடத்துல மிஸ் பண்ணாங்க. ஒரு லீடிங் லெக் ஸ்பின்னர்ஸ், ஒரு ஸ்பின்னர் இல்லாத பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ப்ரோ அவங்களுக்கு. பேஸ்க்கு ரொம்ப பம்பர மாதிரி இருந்துச்சு ப்ரோ பாலை பார்த்து. ஸோ அபிஷேக் சர்மா ஸ்டார்ட்டில் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாருன்னா இன்னும் 5 ஓவருக்கு முன்னாடி அந்த மேட்ச் நம்மளுக்கு முடிஞ்ச சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ நம்ம இந்தியா. ஸோ இப்போ பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்படுது ப்ரோ. அட்லீஸ்ட் ஹேங்கர் இன்னிங்ஸ் ஆகிற மாதிரி நம்ம தலைவர் பத்ரிநாத் நம்ம சிஎஸ்கேல பழசு இருந்தாலும் சரி, இப்போ மிடில் அட்லீஸ்ட் ஒருத்தனாச்சும் தட்டி 2 ரன் ஓடுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஹர்திகா அடிக்கிறாரு, ஸ்கையோ அடிக்கிறாரு, எல்லாரும் அடிக்கிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். Excellent temperament from Tilak Varma. Loved the match. Was very good. Our top order did some blunders, but overall it was very awesome match. It's a good team, but the team needs to step up. This is not a good performance at all. We should easily beat them. This is a poor performance. Gambhir must go. இன்னைக்கு ஒன் மேன் ஷோ ப்ரோ. திலக் வர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் ஷோ தான் ப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மற்ற யாருமே பெருசாக பண்ணல. இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா கொஞ்சம் த்ரில்லாக ஃபர்ஸ்ட் பால்லேருந்து நல்லா போச்சு. எனக்கு வந்து திலக் வர்மா ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு போனதால அது மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே ஆடி கொண்டு போனார். நான் கடைசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஜாஃப்ரா ஆர்ச்சரோட ரன் அவுட் மிஸ் காலாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அதில் ரஷீத் கேட்ச்சு, அது ஒரு மாதிரி எல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்கண்ணா. சின்ன ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்கண்ணா. ஹர்ஷ்தீப் சிங், அக்ஷர் பட்டேல் எல்லாருமே ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக 160 வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் குயிக்காகவே கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது டாப் ஆர்டர் நிறையா விக்கெட் விட்டாங்க. அப்போது திலக் வந்து நல்லா ஃபுல்லாக சூப்பராக ஆடி கொடுத்தாரு. இங்கிலாந்து வந்து அந்த நடுவில் விக்கெட் எடுத்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. அந்த டைமில் திலக் எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி எல்லா வாட்டியும் வந்து பவுன்சருக்கு ஃபீல் செட் பண்ணி யார்கர் போடுறது, அது ஒரு வாட்டி பண்ணால் மேபி ஓகே. எவ்ரி டைம் அது பண்ணால் நம்மளும் அதை கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக ஆடணும். அப்படி தான் திலக்குக்கு எல்லாரையும் ஆஃப் சைடில் உள்ளே வச்சுட்டு ஆஃபில் போட்டாங்க. திலக் ஈஸியாக கவர்ஸ் மேலே அடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாரு. அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. திலக் வர்மா சூப்பராக அடித்தார். அந்த லாஸ்ட் அந்த 9 balls 11 runs, அதுதான் ஒரே பயமாக இருந்தது. ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு குழப்பத்திலே இருந்தோம். கடைசியில் ஒரு 4 அடித்தாங்க. அதில் ஓகே நம்ம ஜெயிச்சிடுவோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. நல்லா இருந்தது மேட்ச்சு நிஜமாலே. யார் இங்கிலாந்து தான். இங்கிலாந்து நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தாங்க. ஆனால் சூரியகுமார் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலான்னு எனக்கு இருக்கு. 100 அடிச்சிருக்கலான்னு இருக்கு சூரியகுமார் யாதவ். திலக் வர்மா அவரோட செம்ம இன்னிங்ஸு. போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் செம்மையாக ஆடினார். இல்லை எனக்கு தெரிஞ்ச கார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பவுலிங்கில். ஸோ அதனால நல்லா அருமையாக பண்ணார். மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணாங்க. சூரியகுமார் நல்லா பண்ணாங்க. இங்கிலாந்து பவுலிங் நல்லா பண்ணாங்க. ஃபீல்டிங்கோட பவுலிங் சூப்பராக இருந்தது. வுட்டு போன மேட்ச்சில் பெருசாக பண்ணல. இந்த வருஷம் வுட்டு நல்லா போட்டார். ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இது பண்ணார். திலக் வர்மா ஸ்டாண்ட் பண்ணி நல்லா வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப எக்ஸைட்டாக. ஆமாம், நம்ம அதை நம்புகிறாங்க அவங்க. ஒரு சில டைம் கை கொடுத்தது. போன மேட்ச்சில் கை கொடுக்கல, இந்த மேட்ச்சில் ஒரு 60% கை கொடுத்தது. இல்லைன்னு சொல்ல முடியாது, கை கொடுத்தது. நம்ம ஆளுகளும் நல்லா பண்ணாங்க. நல்லா திலக் வர்மா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா பண்ணார். நல்லா ப்ளே பண்ணார். சேஃபாகவும்
கேப் பார்த்து அடித்தார். தேவை அந்த ஆர்ச்சர் நல்லா ஒரு ஓவர் டேர்னிங் ஆயிடுச்சு. 17th ஓவர்னு நினைக்கிறேன், 17th 18th ஓவரு செம்மையாக. அதுதான் நமக்கு ஒரு லிஃப்டிங். மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே திலக் வர்மாவில் தான் இன்னைக்கு வந்து மேட்ச்சே வந்து இந்தியா டீம் ஜெயித்தாங்க. ஸோ இந்த டீம் ரொம்ப கிரேட்டாக இருக்குது. இனிமேல் வர மேட்சஸ்லேயும் இந்த மாதிரி நல்லா விளையாடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருமே அந்த பவுலர்ஸ் தான் காரணம். லைக் ஆர்ச்சர், வுட் எல்லாருமே நல்லா ரொம்ப ஸ்பீடாக போட்டாங்க, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதனால கூட நம்ம ஸ்டாண்ட் இருக்காமல் இருக்கலாம். புரியல. வாஷிங்டனோட கேட்ச் அதான். அதுக்கப்புறம் திலக் வர்மாவோட கேட்ச் ரஷீத் ஒரு டைம் மிஸ் பண்ணாங்க. அதெல்லாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.